அண்ணே அண்ணே, இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவேன்னு சொல்றான். என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். டேய், உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு. உங்க சார்பா கைய விடுறா. கைய கட்டு. கட்டிட்டல. இப்ப சொல்லு. ஐயா, கைய கட்டினா எனக்கு எதுவுமே வராதுல்ல. எதையாவது அமுத்திக்கிட்டே சொல்லாத்தா பேச்சு வரும். அப்போ உன் கைய அமுத்திக்கிட்டே சொல்லு. சொல்றேன்ல. அல்ல, நான் குடியிருக்கிறேன்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலை எடுக்கிறேன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்னேன். போய் சொல்றா, உங்க முதலாளி தலை சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன்னு நினைச்சியா? அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காளா? அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா? அண்ணன் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே. நான் எப்ப ஆசைப்பட்டேன்? அநியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? நெயில் கட்டர் இருக்கா? அது இருக்கு. கொண்டா. எந்த கையால அந்த பொண்ணை தொட்ட? எந்த கை? ஐயோ! அம்மா, தாயே புண்ணியவதி, கையில்லாதவம்மா, கருணை வச்சு காஜு போடுங்கம்மா. தாயே, நீ நல்லா இருக்கணும்மா. என்னங்க இது? 100 ரூபா. எதுக்குங்க? பாவம் கொடு. பாவம், புதுசா கை போயிடுச்சு போல இருக்கு. அந்த வேதனை தாழ முடியாம அழுகுறார். வா. சார், கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க சார். மேரி மம்மி காருக்கு குறுக்க விழுந்து அடிபட்டு செத்து போச்சு இல்ல, அந்த காருக்கு சொந்தக்காரன் பேரு சத்யநாத். பாவம், பெரிய பணக்காரன். நடந்து போச்சு, மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், இத சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு. வாங்கிட்டு வந்திருக்கேன். மேரி மம்மி யாரு தெரியும் இல்ல? என்னுடைய தெய்வம். எவனோ பெத்து போட்ட என்னை எடுத்து வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையே பாழாக்கிட்டவன். அவளுடைய உயிருக்கு 10,000 ரூபாய் விலையா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து ஏன் வாங்கிக்கிட்டு வந்த? கொண்டு போய் அவன் மூஞ்சில விட்டேறி. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க மம்மி திரும்பி வந்துடுவாளா? இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் செத்து போன மேரி மம்மி திரும்பி வந்துட போறாங்களா? இப்படிதான்
போதைப் பொருள் கடத்தணும்னு அன்னைக்கு வந்தப்ப உதவி பண்ண முடியாதுட்டீங்க. பிசினஸ் பண்ணாமல விட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் பிசினஸ் போச்சு. இப்போ அப்படிதான் அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க. முத்து கிருஷ்ணா, ஐயாவுக்கே அட்வைஸ் பண்றியா? இது என்னுடைய பர்சனல் மேட்டர். இதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். நீ போ. கவலைப்படாத சத்யநாதா, உன் விஷயத்தை இன்னைக்கு முடிச்சுடுவோம். முடிச்சிடலாம். நிச்சயமா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். அந்த ஆள் வந்துட்டான். நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். கையை காமிச்சோட வந்துரு. ஒரே அடி க்ளோஸ் ஆயிடும். அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. சைக்கிள் செயின், கத்தி எல்லாம் தயாரா இருக்கு. சும்மா அடிச்சு கிழிச்சிடுறேன். கிழிச்சு காஃபி சாப்பிடுறீங்களா சார்? காஃபி? கபாலி கைத வந்து அடியண்டா. எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயா, ஐயா, எங்க ஐயாவை அடிக்கிறதுக்கு என்னவா ஏற்பாடு பண்ண? யாழ வச்சே என்ன மடக்க பாக்குறியா? நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? உங்க தாத்தா. உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான். உன் கம்பெனி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான். உன் பார்ட்னரை உன்னை விட்டு விலக சொன்னது நான் தான். உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னது நான் தான். காரணமும் நானே, காரியமும் நானே. எப்படி என்னுடைய கீதோபதேசம்? நடந்து போச்சு. இல்ல மன்னிச்சிருங்க ஐயா. இப்ப கால்ல விழுந்தா ஒண்ணு நான் மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு உன் கால்ல அடிபட்டு குத்துயிர் கொலை உயிருமா கிடந்தாளே மேரி அம்மா, அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு குடிவேரியில கார்ல பறந்துட்டில, அவ யார் தெரியுமா? என் தாய். என் தாயாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொன்னே. எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். நீ செய்தியா? இல்ல. ஏன் பணக்காரங்கிற துணர் நீ செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக கேவலம் பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்தாச்சு இல்ல? எங்க அம்மா உயிரோட விலை 10,000 இல்ல? உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா? என் ஆட்கள் அனுப்பிச்சா உன்னை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடுவான். நீ அப்படி சாகக்கூடாது. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவணுவா ஒதிச்சு சாகணும். நான் சொல்றது உனக்கு மட்டும் இல்ல, பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறாங்களே அத்தனை பணக்கார பசங்களுக்கும் இந்த தீனதயாள எச்சரிக்கிறாட்டா. ஏறா கூட்ட. Be careful. தடவை எங்க சரக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு பெரிய நஷ்டம். அதை பத்தி கூட நாங்க கவலைப்படல.